ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாம்சங்கில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வந்து என்கிட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மொபைலுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாகவே வந்து மொபைல் ஃபோனை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம மொபைலில் வந்து சேஃப் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு மோடு வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மோட் வந்து நம்ம ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண எந்த ஒரு அப்ளிகேஷனுமே வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அமேசான் அந்த மாதிரிலாம் ஆப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ பட் நான் இதை டச் பண்ணேன் அப்படின்னா என் மொபைல் வந்து சேஃப் மோடில் இருக்குது. ஸோ அதை விட்டு எனக்கு வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணுது. ஸோ அப்போ நான் இந்த சேஃப் மோடை விட்டு நான் வந்து வெளியே வந்தால் மட்டும் தான் என்னால் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த சேஃப் மோடை ஃபஸ்ட்டு எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இதில் வந்து பவர் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பவர் ஆஃபில் நீங்கள் இந்த பவர் ஆஃப் அப்படின்ற லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வருது இல்லையா? ஸோ இதுதான் வந்து சேஃப் மோடு எனேபிள் பண்ணுற ஆப்ஷன். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேஃப் மோடை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை எப்படி வந்து திரும்ப அந்த இதை வந்து டிசேபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே மேலே வந்து சேஃப் மோட் இஸ் ஆன் டர்ன் ஆஃப்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து இப்போ வந்து டர்ன் ஆஃப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு திரும்ப வரும்போது நமக்கு அந்த சேஃப் மோட் அப்படின்றது வந்து போயிடும். சரிங்களா? ஸோ ஆனால் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னதான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு அந்த சேஃப் மோட் அப்படின்றது வந்து எனேபிள்லேயே தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து டிஸ்பிளே வர விட்டு நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? பட் ஆனால் நமக்கு இன்னமும் இந்த இடத்துல வந்து சேஃப் மோட் அப்படின்னு தான் இருந்துட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைலில் இந்த சேஃப் மோட் வந்துட்டே இருக்கிறது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைலில் இருக்கக்கூடிய இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பட்டன்ஸில் வரக்கூடிய பிரச்சனைனால தான் வந்து இந்த சேஃப் மோட் வந்து டிசேபிள் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை நான் வந்து நிறைய தடவை வந்து நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம அந்த ஃபேக்ட்ரி ரீசெட் ஆப்ஷன்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபேக்ட்ரி ரீசெட் ஆப்ஷன் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ப்ளஸ் இந்த மொபைல் நான் வந்து ஃப்ளாஷ் பண்ணியும் பார்த்துட்டேன். சரிங்களா? ஸோ அப்படின்னாலும் எனக்கு இந்த மொபைலில் இருக்கக்கூடிய அந்த சேஃப் மோட் அப்படின்றது வந்து எனேபிள்லேயே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வால்யூம் பட்டன்ஸில் தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த வால்யூம் பட்டனை வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அந்த வால்யூம் வந்து நான் ப்ரெஸ் பண்ண எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அது வந்து டிக்ரீஸ் ஆக மாட்டேன். அதாவது வால்யூம் டவுன் பட்டன் நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த வால்யூம் டவுன் பட்டன் வந்து டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த வால்யூம் டவுன் பட்டன் வந்து டிக்ரீஸ் ஆகாதனால எனக்கு வந்து அது என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு தடவை மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை மொபைல் வந்து ஆன் பண்ணும்போதோ அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சேஃப் மோடை வந்து எனேபிள் பண்ணிக்கிறது. சரிங்களா? ஸோ அப்படி எனேபிள் பண்ணுறதுனால என்னால் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண எந்த ஆப்ஸுமே என்னால் வந்து யூஸ் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ அப்போ அது எப்படி சார் இந்த வால்யூம் பட்டன் தான் நீங்கள் வந்து ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஒரு கோட் இருக்குது. ஸோ அந்த கோட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் உங்களுக்கு வந்து அந்த பிராண்டு பேஸ் பண்ணி அந்த கோட் அப்படின்றது வந்து மாறும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட் கோட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோட் பார்த்தீங்க அப்படின்னா *0* அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வரும். ஸோ இதில் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேரை வந்து ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணிக்கிறதுக்கான இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் வந்து இந்த ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இதில் இப்போ நான் வந்து சப்கீன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சப்கீன்றதை நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுவுமே சப்கீஸ் தான், ப்ளஸ் இந்த சைடில் இருக்கிறதுமே சப்கீஸ் தான். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இது எல்லாமே வந்து நான் ஒன்றா ப்ரெஸ் பண்ண எனக்கு ஒவ்வொரு கலராக மாறும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாறும்போது இது வந்து எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் இதோட மீனிங். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரெட் கலரில் மாறுது. ஸோ அதே மாதிரி வால்யூம் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு ஒயிட் கலரில் மாறுது. ஆனால் நான் இது வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு கலர் சேஞ்சஸுமே வந்து நடக்கலை. ஸோ இப்போ எனக்கு இந்த வால்யூம் டவுன் பட்டன் வந்து பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் அது இன்பில்டாகவே எனக்கு வந்து சேஃப் மோடில் வந்து எடுத்துக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 2 கம்ப்ளைண்ட். ஒன்று சேஃப் மோட்லேயே ஆன் ஆகுறது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் டவுன் பட்டன் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இது எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொபைல் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஸோ இதோடைய கனெக்டிங் லைன்ஸ்லாம் வந்து எங்கே போகுது அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து ஒர்க்காக இந்த கோட் போட்டு அந்த லைன்ஸை கண்டுபிடிச்சி அது ஒர்க் ஆகிறத நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவரில் இருக்கக்கூடியதான் வந்து பட்டன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் தான் வருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால்யூம் அப் டவுனுக்கான பட்டனு ப்ளஸ் பவர் பட்டனுக்கான பட்டன் வந்து இதில் வந்துடும். சரிங்களா? ஸோ அதோடைய கோல்டன் கலர் பாயிண்ட் தான் வந்து அந்த பேக் கேஸில் இருக்கக்கூடிய. சரிங்களா? ஸோ இதோடைய கனெக்டிங் பேடு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில்
இந்த இடத்துல இருக்கக்கூடிய சரிங்களா. ஸோ இந்த 2 பாயிண்ட்டு, ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் வந்து அந்த கனெக்டிங் பேட் சரிங்களா. ஸோ இதில் நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பவர் பட்டன் எது அப்படின்னு நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேட்டரி வந்து ஜஸ்ட் வந்து மாட்டி ஃபோன் ஆனில் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிமீட்டரில் ஸோ நம்ம வந்து எப்பவும் போல் அந்த 20 வோல்டேஜ் டிசியில் செட் பண்ணிவிட்டு ஸோ ஒன்றை வந்து நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரவுண்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுடைய பாசிட்டிவ் அந்த பவர் பட்டன் இந்த 2 லைன் சொன்னேன். ஸோ இதில் நான் வைக்கும்போது எனக்கு எந்த ஒரு வேல்யூமே வரல. ஸோ இது வந்து என்னுடைய பவர் பட்டனுடைய கிரவுண்டு சரிங்களா. ஸோ நான் இதில் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அங்கே 3.6 அப்படின்ற வேல்யூ வந்து வருது சரிங்களா. ஸோ இது வந்து என்னுடைய ஃபோனுடைய பவர் பட்டனுடைய பவர் வோல்டேஜ் அப்படின்றதான் வந்து இந்த சரிங்களா. ஸோ 3.7ன்றது எனக்கு இங்கே வருது சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கு இல்லையா. ஸோ இந்த கீழே இருக்கிறதுல நான் ஃபஸ்ட்டு இதில் வைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு 1.6 நியர்லி 7 கிட்ட வருது சரிங்களா. ஸோ அதே மாதிரி நான் இங்கே வைக்கும்போது எனக்கு 0.37 தான் வருது சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து நான் இதில் வைக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து எனக்கு 0 வோல்டேஜ். ஸோ அப்போ இது வந்து என்னுடைய காமன் கிரவுண்டு சரிங்களா. ஸோ இது எதுக்கு காமன் கிரவுண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அப்புக்கும் வால்யூம் டவுனுக்கும் இருக்கக்கூடிய காமன் கிரவுண்டு. ஸோ அதோடைய பவர் பட்டனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிசைன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ இதில் வால்யூம் அப் பட்டன் நான் செக் பண்ணும்போது எனக்கு இந்த இதில் எனக்கு வந்து 1.6 வோல்டேஜ்ன்றது வந்துச்சு. நான் இதை செக் பண்ணும்போது எனக்கு 0.37 வோல்டேஜ் அப்படின்றத வந்துச்சு சரிங்களா. ஸோ இது என்னுடைய கிரவுண்டு. ஸோ அப்போ எனக்கு பிரச்சனை அப்படின்றது வந்து இந்த பின் தான். ஏன்னா இது வந்து வால்யூம் அப்பு எனக்கு இதுக்கு 1.6 வோல்டேஜ் வருது அப்படின்னா எனக்கு இதுக்கும் 1.6 வோல்டேஜ்ன்றது வரணும் சரிங்களா. ஸோ எனக்கு இது வரல சரிங்களா. ஸோ அப்போ எனக்கு இதில் இருந்து எங்கேயோ போகக்கூடிய இடத்துல தான் எனக்கு ட்ராக் வந்து பிரச்சனை இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ட்ராக் தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கீமாட்டிக் டயக்ராம் இருந்தால் செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ன்றது வந்து இந்த செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் தான் வந்து இதுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய காம்போனன்ட் சரிங்களா. ஸோ இந்த காம்போனன்ட்ஸில் நம்ம வந்து இங்கேருந்து செக் பண்ணும்போது நமக்கு அதோடைய லைன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம மொபைலில் நம்ம பார்த்தா அந்த வால்யூம் அப்பு வால்யூம் டவுனு கிரவுண்டு காமன் கிரவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா. ஸோ இதோடைய ட்ராக் லைன் உங்களுக்கு இந்த இடத்துல வரக்கூடியதான் வந்து இதோடைய ட்ராக் லைன் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வால்யூம் அப்போடைய ட்ராக் லைன் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா. ஸோ நான் இங்கே வந்து ஒன்றை வந்து வச்சுட்டு ஸோ மல்டிமீட்டரில் கண்டினியூட்டியில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் கரெக்டாக இதில் வைக்கிறேன். ஸோ எனக்கு இதுக்கு வந்து எனக்கு ட்ராக் லைன்றது வருது சரிங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி வால்யூம் டவுன். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வால்யூம் டவுனில் எனக்கு அதோடைய லைன் வந்து கரெக்டாக வந்து வருது சரிங்களா. ஸோ அப்போ எனக்கு இங்கேருந்து லைன் வந்து இங்கே தான் போகுது. ஸோ இதுக்கு அடுத்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டர் சரிங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு எனக்கு போகுது. ஸோ அப்போ எனக்கு இங்கேருந்து இங்கே லைன் வந்து கரெக்டாக அந்த ட்ராக் லைன் வந்து கிடைக்காதனால தான் எனக்கு அங்கே வந்து அந்த வோல்டேஜ் ட்ராப் அப்படின்றது நடக்குது சரிங்களா. ஸோ நான் இங்கே செக் பண்ணும்போது எனக்கு 1.6 வோல்டேஜ் வந்துச்சு. ஆனால் இங்கே எனக்கு 0.37 வோல்டேஜ் தான் வருது. ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் இந்த இதை வந்து ஜம்பரிங் அடித்து நான் வந்து அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணி அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் வந்து ஜம்பர் அடிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு டிசர் வச்சு ஷார்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் அப்போ அதை போட்டால் அதே கோடு நான் வந்து இப்போ வந்து போடுறேன். ஸோ ஸ்டார் ஆஸ் 0 ஸ்டார் ஆஸ். ஸோ இப்போ அதே சப் கீ வந்து நம்ம அந்த ஆப்ஷனில் போயிட்டு அப்போ நம்ம செக் பண்ணும்போது அந்த வால்யூம் டவுன் கீ செக் பண்ணும்போது மட்டும் நமக்கு வந்து மாறாமல் இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி நான் வந்து இப்போ வந்து செக் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த நம்ம கெப்பாசிட்டர்லேருந்து டேரெக்டாக நம்மளுடைய வால்யூம் டவுன் கீ ப்ளஸ் அதோடைய கிரவுண்ட் கீயை நம்ம வந்து ஷார்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே வந்து கலர் மாறுதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ நமக்கு கண்டினியூட்டி வர்றதுனால நமக்கு இப்போ அது கலர் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வியூ வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கீழே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வயலட் கலரில் உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா. ஸோ அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த சப்கீஸ் தான் வந்து அந்த கலர் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய வால்யூம் அப்பையும் டவுனையும் நான் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்போ நான் முன்னாடி பார்த்த மாதிரி அந்த பவர் பட்டனை நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ரெட் கலரில் மாறிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ அந்த ரெட் கலரில் மாறினது வந்து என்னுடைய பவர் பட்டன் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வால்யூம் அப் பட்டன். ஸோ இப்போ நான் அதை ஷார்ட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ எனக்கு அது வந்து ஒயிட் கலரில் மாறிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வால்யூம் டவுன். ஸோ அதுதான் நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக வந்து மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி வச்சுட்டு ஸோ அதிலேருந்து அந்த கெப்பாசிட்டர்லேருந்து நான் வந்து ஒரு எண்டை வந்து இதுக்கு வச்சுட்டு ஸோ இப்போ எனக்கு நான் வைக்கும்போது எனக்கு அந்த கலர் வந்து மாறுது இல்லையா. ஸோ இதுதான் என்னுடைய அந்த வால்யூம் பட்டன் வந்து டவுன் பட்டன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் சரிங்களா. வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது ஒர்க் ஆகுதா இல்லையான்ற நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வால்யூம் அப் பட்டனை நான் ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அங்கே வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு டிக்ரீஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து டிக்ரீஸ் வந்து ஆகலை சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஷார்ட் பண்ணி காட்டி உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த டிக்ரீஸ் ஆகிறது தெரியும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த கண்டினியூட்டி மோடில் இருக்கும்போது அந்த வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ நான் இந்த இடத்த வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது சரிங்களா. ஸோ இதுக்கும் இப்போ நான் வந்து ஜம்பரிங் அடித்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து அந்த சேஃப் மோடை விட்டு என்னால் வந்து வெளியே வந்து வர முடியும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு மொபைல் ஃபோனில் சேஃப் மோடில் இருக்கும்போது இது வந்து சேஃப் மோடுக்குன்னு கிடையாது சரிங்களா. ஸோ இதில் வந்து வால்யூம் டவுன் பட்டன் வந்து பிரச்சனையாக இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து சேஃப் மோடில் வந்து எனேபிள் ஆகிக்குது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த வால்யூம் பட்டனை போகக்கூடிய ட்ராக்கை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஜம்பரிங் அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.